நிறைய பேர் நினைப்பாங்க நார்மல் டெலிவரினா அவ்வளோ பெயினோட அப்படி தான் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கணும், அவ்வளோ வலி தாண்டி தான் குழந்தைய பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சிசேரியன்ல நீ யாரையாவது லவ் பண்றியாடா? அப்பா அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா. அவ யாரையாவது காதலிக்கிறாளா? இல்லம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, பெரிய பிரச்சனை ஆயிடும். இம்மீடியட் லைக் இந்த இப்போ தான் டெலிவரி முடிஞ்சது அடுத்த மாதமே வந்து வயிறு வந்து உள்ளே போயிடணும், நார்மலாக வந்து இருக்கிற மாதிரி ஆகிடணும்னா அப்படி ஆகாது. பிகாஸ் நார்மல் டெலிவரியாக இருந்தால் ஆஃப்டர் 1.5 to 2 months right they can start doing basic cardio exercises பண்ண ஆரம்பிக்கலாம். For C-section we say wait up to 3 months, even 6 months கூட சில பேருக்கு ரெக்கவரிக்கு தேவைப்படும். இந்த புடவை வந்து சுற்றி எடுத்துறது, அப்புறம் அதுக்கான ஒரு ஹிப் பெல்ட் போடுறது. இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்களே அறிவுரை கொடுக்குறாங்க. நான் பார்த்தீங்கன்னா என் ப்ரெக்னன்சி முடிஞ்ச உடனே நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. Is it right to wear something like that? So the thing is like இது பேர் abdominal binderன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இந்த பெல்ட்ஸ் போடுறத. இந்த பெல்ட் வந்து ஆக்சுவலாக we don't advise. அதே மாதிரி சீரியன் பண்ணும்போது பின்னாடி வந்து ஊசி போடுவாங்க. அந்த ஊசியோட வலி இருக்கு தெரியுமா, அந்த வலி கொடுமையாக இருக்கும். அப்படி இல்லைன்றது எவ்வளோ சொன்னாலும் அவங்க ஆணித்தனமாக அதை நம்புவாங்க. இல்லை அந்த முதுகில் ஊசி போட்டதுனால எனக்கு வந்து அதுக்கப்புறம் என் லைஃப் ஃபுல்லாக எனக்கு முதுகு வலி இருந்தது. ஸோ த ஃபேக்ட் என்னன்னா, இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ரெட் நூல் நங்கையர்களுக்கு வணக்கம். நான் தான் விஜய் ஸ்ரீவித்யா. இன்னைக்கு என் கூட டாக்டர் நிவேதா இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? I am good. How are you? I am too good. So thank you so much. So வந்து இப்போ பரவலாக பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ப்ரெக்னன்சி டைமில் டெலிவரி அப்படிங்கும்போது நார்மல் டெலிவரி பண்ணாதான் அந்த பொண்ணு ரொம்ப பிரேவ் அப்படிங்கிறாங்க. சிசேரியன் வந்து பண்ணாதீங்க, சிசேரியன் வந்து ரொம்ப ஐயோ அது ரொம்ப கஷ்டம், இல்லை அது வேண்டவே வேண்டாம், அது ரொம்ப பரிதாபமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் தட்? See, I feel ப்ரெக்னென்சி எப்படி ஒரு சாய்ஸோ அதே மாதிரி இந்த மோட் ஆஃப் டெலிவரி எப்படி டெலிவர் பண்ணணும் அப்படின்றதும் அந்த பர்சனோட சாய்ஸ், அந்த விமனோட சாய்ஸ். ஆர் அவங்க ரெண்டு பேரும் ஆஸ் அ கப்பிள் தே கேன் டிசைட் ஹவு தே வாண்ட் டு பர்த் த சைல்டு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த சாய்ஸஸ்குள்ளே வரும்போது எந்த டெலிவரியாக இருந்தாலும், நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, சிசேரியனாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துலேயுமே தெர் இஸ் கோயிங் டு பி அ லாங் ப்ராசஸ், lot of pain, lot of like you know ஒரு என்ன சொல்ற emotional journey that the person is going to go through. இது ரெண்டுமே is mostly similar. எதுலையுமே ஒன்று விட ஒன்று வந்து பெட்டர்ன்றது கிடையவே கிடையாது, ஈவன் in terms of pain. ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க நார்மல் டெலிவரினா அவ்வளோ பெயினோட அந்த பொண்ணு வந்து டெலிவர் பண்ணுறாங்க, அதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஒரு அப்படி தான் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கணும், அவ்வளோ வலி தாண்டி தான் குழந்தைய பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சிசேரியனில் பெயின் வந்து கம்ஸ் ஆஃப்டர் த டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்கார் ஹீல் ஆகும்போது எத்தனை லேயர்ஸ் நம்ம கட் பண்ணி அந்த குழந்தைய டெலிவர் பண்ணுறோம். அப்புறம் அத்தனை லேயர் ஹீல் ஆகணும்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மேஜர் சர்ஜரி பண்ண மாதிரி அது ஈக்குவலண்ட் அது. ஸோ அதை ஹீல் ஆகும்போது அதே பெயினை தே ஆர் கோயிங் டு கோ த்ரூ. ஸோ இட்ஸ் த சேம் பெயின், சேம் ரிகவரி. ஒன்லி திங் இஸ் மேபி இது ஒரு நேச்சுரல் பர்திங் ப்ராசஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஸ்கார்ஸ் அந்த ஹீலிங்கிறது கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும். இங்கே வந்து சி செக்ஷனில் கொஞ்சம் அந்த ஸ்கார் அந்த ஹீலிங்கிறது கொஞ்சம் லாங்கராக இருக்கும். பட் ஒன்று விட இன்னும் பெட்டர் கிடையாது, ஒரு ஒன்று விட ஒன்று வந்து கம்மி. இது வந்து இந்த ஜேர்னி இருந்தால் அது ரொம்ப சிம்பிளாக அவங்க முடிச்சுக்கிட்டாங்க சிசேரியன் பண்ணுறதுனால. இந்த ஜேர்னி அவங்க கோ த்ரூ பண்ணதுனால அவங்களுக்கு வந்து அவங்க வந்து இருக்கிறதுலே எல்லாத்தையும் அவங்களோட கரேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி வந்தாங்க அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. ஸோ போத் ஆர் women who go through pregnancy and childbirth, hats off to them. So எந்த ஜேர்னியாக இருந்தாலும் it is beautiful and they deserve all the love and affection in the world. எஸ். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சிசேரியன் முடிச்சுட்டா அவங்களால பாடியை குறைக்கவே முடியாது, அது ரொம்ப கஷ்டம், அந்த தொப்பை வந்து வெளில வரைக்கும் நீட்டிட்டு நிற்கும், ஸோ அதுக்கு வந்து புடவையை சுற்றணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதெல்லாம் சொல்கிறாங்க மேம். இதெல்லாம் ட்ரூவா, நிஜமாவே வா? ஸோ அப்படி கிடையாது. ஸோ எப்படின்னா ஒருத்தவங்களுக்கும் வந்து அந்த மசில் டோனுன்னு சொல்லுவோம்ல. ஸோ ஒரு டெலிவரிக்கு அப்புறம் வந்து அந்த அம்பிளிக்கஸ் கீழே இருக்க ஏரியா, அந்த ஏரியா வந்து கொஞ்சம் வந்து அங்கே இருக்க ஸ்கின் ஃபோல்டு, ஏன்னா அந்த ஸ்கின் தான் ஸ்ட்ரெச் ஆகி ஒரு பேபி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் ஆகி இட் வில் சப்போர்ட் இல்லையா. ஸோ அந்த டெலிவரி முடிஞ்சு இம்மீடியட்டாக யூட்ரஸ் நல்லா சுருங்கின உடனே அங்கே இருக்க தசைகளும் கொஞ்சம் டைட்டன் ஆக ஆரம்பிக்கும். பட் அங்கே இருக்க அந்த ஸ்கின் ஃபோல்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்கின் ஃபோல்ட் கொஞ்சம் வந்து குறையறதுக்கு டைம் ஆகலாம். ப்ளஸ் அந்த இடத்துல ஃபேட் டெப்போசிஷன் அதிகமாக இருக்கலாம். ஸோ அவங்க கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணி மசில் டோன் பண்ணி அங்கே இருக்க ஃபேட் லாஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த
அந்த வயிறு பகுதி வந்து உள்ளே போயிடும். பட் கொஞ்சம் டைம் ஆகும். இம்மீடியட் லைக் இந்த இப்போ தான் டெலிவரி முடிஞ்சது அடுத்த மாதமே வந்து வயிறு வந்து உள்ளே போயிடணும், நார்மலாக வந்து இருக்கிற மாதிரி ஆகிடணும்னா அப்படி ஆகாது. பிகாஸ் அங்கே நிறைய ஃபேட் இருக்கும், அங்கே அந்த தசைகள் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். நல்லா டைட்டன் பண்ணும்பொழுது தான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இட் வில் ஸ்டார்ட் பிகமிங் நார்மல், அது டோன் ஆகி நார்மல் ஆக ஆரம்பிக்கும். பட் நார்மல் டெலிவரியாக இருந்தால் ஆஃப்டர் 1.5 to 2 months, right, they can start doing basic cardio exercises பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்லோலி வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மேபி ஆஃப்டர் 3 months they can start doing strengthening exercises. And எவ்வளோ தூரம் கோர் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைசஸ், அப்டாமினல் எக்ஸசைசஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரம் வந்து அங்கே இருக்க மசில்ஸ் டைட்டன் ஆகி they will start becoming going back to their normal shape. Right? And for C-section we say wait up to 3 months or 3.5 months, even 6 months கூட சில பேருக்கு ரெக்கவரிக்கு தேவைப்படும், depending on how difficult the surgery was, என்ன complications இருந்தது and all that. So usually 3 months அப்புறம் they can also start doing exercises and workouts, and கரெக்டாக ஒரு டாக்டர் அட்வைஸ் படி அவங்க அதை ஃபாலோ பண்ணி கொண்டு போகும்போது they can also go back to their original form. So yeah, இந்த புடவை வந்து சுற்றி வைக்கிறது, அப்புறம் அதுக்கான ஒரு ஹிப் பெல்ட் போடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப பரவலாக இப்போ யூடியூப்ல எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்களே அறிவுரை கொடுக்குறாங்க. நான் பார்த்தீங்கன்னா என் ப்ரெக்னன்சி முடிஞ்ச உடனே நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இஸ் இட் ரைட் டு வேர் சம்திங் லைக் தட்? திங் இஸ் லைக் இது பேர் அப்டாமினல் பைண்டர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இந்த பெல்ட்ஸ் போடுறத, இந்த பெல்ட் வந்து ஆக்சுவலாக வி டோன்ட் அட்வைஸ் எல்லாருமே அந்த பெல்ட் போடுங்க அப்படின்றது வி டோன்ட் அட்வைஸ். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ட்வின் ப்ரெக்னன்சி இருந்திருக்கும், இல்லை நீரளவு அதிகமாக இருந்திருக்கும் ப்ரெக்னன்சி அப்போ அந்த அப்டாமினோட ஃபார்வர்ட் ஃபால் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். முன்னாடி வந்து அந்த அப்டமன் வர்றதுனால அவங்களுக்கு பேக்கில் வந்து பேக் பெயின் இருந்துகிட்டே இருக்கும், லோவர் பேக்கில் ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும், டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டு இருக்கும். போஸ்ட் டெலிவரி ஆல்சோ அந்த பேக் பெயின் ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும், அவங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ அவங்க வந்து தே கேன் புஷ் தி அப்டமன் a little bit in where the abdominal binders to avoid back pain, right? பட் யூஸ்வலாக ஒரு பைண்டர் போடும்போது என்ன ஆகும்னா அது மசிலோட வேலையை அது செய்யும். அங்கே இருக்க மசில் வந்து அந்த கோரை ஸ்ட்ரெங்தன் பண்ணி அங்கே இருக்க மசில் டோன் ஆக ஆட்டோமேட்டிக்காக டைட்டன் ஆகிடும் அந்த இடம், இல்லையா? பட் அது இல்லாமல் ஒரு அப்டாமினல் பெல்ட் போடும்போது அந்த பெல்ட் தான் அந்த மசிலோட வேலையை செய்யுது. ஸோ டெக்னிக்கலி அவங்களுக்கு அந்த மசில் வந்து திரும்ப டோன் ஆகுறதோ ஸ்ட்ரெங்தன் ஆகுறதோ ரொம்ப ஸ்லோ ஆகிடும். ஸோ தட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஸோ என்ன சொல்லுவோம்னா நீங்கள் பெட்டர் யூ டூ கோர் எக்ஸசைசஸ், கோர் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைசஸ், அப்டாமினல் எக்ஸசைசஸ். அந்த மசில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டைட்டன் பண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்ட்ரெங்தன் பண்ணுறீங்களோ தட் இஸ் பெட்டர். இந்த மாதிரி பெல்ட்ஸ் போடுறது டெம்பரரி. உங்களுக்கு ஒரு பேக் பெயின் இருக்குது, ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, முதுகு வலி இருந்துகிட்டே இருக்குது, லோவர் பேக் பெயின் இருந்துகிட்டே இருக்குன்னா they can wear the abdominal binder for some time. பட் அதே சிமிலர் டைமில் you have to start doing exercises also. இது ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி அந்த பெல்ட்ஸ் வந்து ஒரு மசிலோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப ரெக்கவரி ஸ்லோ ஆகிடும். ஓகே. அண்ட் அதே மாதிரி சிசேரியன் பண்ணும்போது பின்னாடி வந்து ஊசி போடுவாங்க. அந்த ஊசியோட வலி இருக்கு தெரியுமா, அந்த வலி கொடுமையாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் பீரியட்ஸ் வரும்போதும் இல்லாட்டி நீங்கள் வந்து உட்காந்தே வந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுனாலையும் முதுகு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நார்மல் டெலிவரியில் அப்படி ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது அப்படிங்கிறாங்க மேம். இது கேட்கும்போது எனக்கு ஒரு சிரிப்பு தான் உங்களை மாதிரியே வருது. இது எப்படி மேம், இது கேட்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு? இல்லை, இது வந்து ஒரு பல வருஷமாக நானும் கேட்டுட்ருக்கேன். ஐ எம் ஆல்சோ லைக் நம்ம நிறைய இடத்துல எஜுகேட் பண்ணுறோம், அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம். அப்படி இல்லைன்றது எவ்வளோ சொன்னாலும் அவங்க ஆணித்தனமாக அதை நம்புவாங்க. இல்லை, அந்த முதுகில் ஊசி போட்டதுனால எனக்கு வந்து அதுக்கப்புறம் என் லைஃப் ஃபுல்லாக எனக்கு முதுகு வலி இருந்தது, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் ஸ்பைனல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த ஃபேக்ட் என்னென்னா, நார்மல் டெலிவரி அப்போ அஃப்கோர்ஸ் எந்த மெடிக்கேஷன்ஸும் நம்ம முதுகில் போட போகிறதில்ல. அவங்களுக்கு அந்த அனஸ்தீஷியா தேவைப்படலைன்னா. ஸோ இப்போ எபிடியூரல்னு சொல்லுவோம். எபிடியூரல்ன்றது ஒரு பெயின் ரிலீஃப். இப்போ பல வகையான பெயின் ரிலீஃப் இருக்குது லேபர் அப்போ. இப்போ உங்களுக்கு நார்மலாக வலி வந்து நீங்கள் டெலிவர் பண்ண போகிறீங்க, அந்த ப்ராசஸ் எந்த வகையிலையும் அஃபெக்ட் ஆகாது. ஆனால் அந்த வலியை நீங்கள் உணர்றதை கம்மி பண்ணிக்கலாம். அது எப்படி கம்மி பண்ணலாம்னா சில கேஸஸ் இருக்குது, என்டனாக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேஸ் அவங்க ப்ரீத் பண்ணும்போது டியூரிங் ஒரு முறை வலி வரும்போது அவங்க அதை ப்ரீத் பண்ணும்போது அங்கே இருக்க மசில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், அந்த ஒரு நரம்புகள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்போது அந்த பெயின் அவங்களுக்கு கம்மியாக ஃபீல் ஆகும். ஸோ you can use that gas. இல்லை ஐ டோன்ட் வாண்ட் இந்த மாதிரி கேஸஸ்னால் நார்மல் இன்ஜெக்ஷன்ஸ், பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன்ஸ் மைல்டாக கொடுக்கலாம். இல்லை அதுவுமே எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, எனக்கு பெயின் அவ்வளோவா ரிலீவ் ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா முதுகு தண்டில் ஒரு சின்ன ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டு அதில் வந்து வில் கிவ் சம் மெடிக்கேஷன், அது வழியாக சில மருந்து வி வில் இன்ஜெக்ட். ஸோ அது கொடுக்கும் போது கம்ப்ளீட்டாக அந்த வயிற்றுக்கு கீழ்ப்பகுதி ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு மறுத்துடும், ரைட்? அப்படி மறுத்து போகும்போது வலி வந்துட்டு தான் இருக்கும், கர்ப்பப்பை சுருங்கி விரிஞ்சிட்டு தான் இருக்கும், தலை கீழே இறங்கிட்டு தான் இருக்கும், கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகிட்டு தான் இருக்கும். என்ன நடக்கணுமோ அது கரெக்டாக நடந்துட்டு தான் இருக்கும். பட் அவங்களால அதை உணர முடியாது, ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு பெயின் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்ட் ஆகிடும், ரைட்? ஸோ அது வந்து இட்ஸ் பெயின் ரிலீஃப் மெத்தட். ஸோ இதில் வந்து அந்த ஸ்மைல்
ஸ்பைனல் அந்த ஊசி போடுறாங்களா, அது வந்து அந்த ஊசி வந்து உள்ள வரைக்கும் கூட போகாது, ஸ்பைனல் இன்ஜெக்ஷன் அளவுக்கு கூட போகாது. அதுக்கும் வெளிப்புற இருக்கிற ஒரு லேயரோட அது ஸ்டாப் ஆயிடும். அங்கதான் மருந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து இட்ஸ் லைக் சச் அ ஸ்மால் நீடில். இப்போ நீங்க ஒரு சின்ன நீடில் எடுத்து உங்களை போக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் அந்த இடத்துல வலி இருக்க போறது. மேபி ஒரு 2 days 3 days அந்த டெப்த்தை பொறுத்து இல்லையா. அதே மாதிரி தான் அந்த இடத்துலையும் அது ஒரு லாங் டேர்ம் பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே மாதிரி தான் ஸ்பைனல் இன்ஜெக்ஷன் சிசேரியன் டைம்ல வந்து இன்னும் உள்ள கொஞ்சம் டீப்பரா கொடுப்பாங்க, எபிடியூரலை விட கொஞ்சம் டீப்பரா கொடுத்து அதுல மருந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த நீல் போறதும் தெரியாது, அது வர்றதும் தெரியாது. அதுக்கு முன்னாடி அதுக்கு மரத்து போற ஊசியும் போட்டு தான் போடுவாங்க. யூஸ்வலா என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் சிசேரியன்ல அந்த பொசிஷன்ல அவங்க படுத்திருக்கிறது, அந்த டைம்ல நம்ம சிசேரியன் டைம் கொஞ்சம் சர்ஜரி டைம் அதிகமானா மேபி அதனால ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம். ப்ளஸ் அவங்க இது வரைக்கும் எக்ஸசைஸோ அந்த கோர் ஸ்ட்ரெங்தனிங்கோ பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மசில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பாசம் ஆகவோ ஸ்ட்ரெயின் ஆகவோ ஆயிருக்கலாம் அந்த பேக் மசில்ஸ். ஸோ அதனால அவங்களுக்கு போஸ்ட் சர்ஜரி போஸ்ட் சிசேரியன் ஒரு மாதிரி லோவர் பேக்கில் ஒரு பெயின் இருக்க மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி அவங்க அவ்வளோவா ஒரு ஃபிட் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிற எக்ஸசைசஸ் ஒர்க் அவுட்ஸ் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணாத ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு லாங் டேர்ம் அந்த மசிலோட அந்த ஒரு ஸ்பாசம்னால ஒரு ஸ்ட்ரெயின்னால அவங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே இருக்கலாம். பட் அது தவிர இந்த ஒரு சின்ன நீடில் போயிட்டு வர்றதுனால அங்கே பெயின் வந்து கொஞ்ச நேரம் இருக்கலாமே தவிர சில நாட்கள் இருக்கலாமே தவிர இட் கேன் நெவர் பி மோர் தென் லைக் பல வருஷங்கள் தாண்டி அந்த வலி இருக்குன்றது உண்மை இல்லை. அண்ட் நார்மல் டெலிவரி சிடம் யாருக்கும் பெயின் ரிலீஃபே இல்லாமல் நார்மல் டெலிவரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஆஃப்கோர்ஸ் பேக் பெயின்ன்றது அவங்க கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தால் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெயின் இருக்காது, ரொம்ப நேரம் அந்த பொசிஷன்ஸில் இருக்க மாட்டாங்க. தெல் பி மூவிங், தெல் பி வாக்கிங் இல்லையா. ஸோ அதனால கம்பேரிட்டிவ்லி லெஸ். நீ யாரையாவது லவ் பண்றியாடா? அப்பா அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா. அவ யாரையாவது காதலிக்கிறாளா? இல்லம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.